ஏல அங்கண்டக்கவோ மாப்பிள்ளைலாம் நான் தான் அவங்க நெல்லை வேலு பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம திருச்சி சாதனாவுக்கு. சாதனா, உனக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன் வாழ்த்துக்கள் தெரியுமா? உன்னைய நீ பண்ண அந்த பெர்ஃபார்மன்ஸு நாட்டுக்கு சேவையெல்லாம் செஞ்சதுனால உனக்கு இப்போ கருவாடு அவார்டு கொடுத்துருக்காங்க எங்கள் தேனியில். ஏன்னா என்ன ஒரு செயல் பண்ணியிருக்க தெரியுமா? ஆட்டம்னா ஆட்டம், அப்படி ஒரு ஆட்டம், சும்மா கரகாட்டத்தெல்லாம் மிஞ்சி ஆடி இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு அரை குறையாக இந்த சின்ன பிள்ளையில் அஞ்சாப்பு படித்தப்போ போட்ட ட்ரெஸ்ஸு, 10ஆப்பு படித்தப்போ ட்ரெஸ்ஸு அப்படிலாம் போட்டு ஆடி உனக்கு உலக சாதனை படைத்த மாதிரி அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டு கொடுத்த புண்ணியவன் யார்? இந்த தேனி ஈஸ்வரன். ஐயா தேனி ஈஸ்வரன், உங்களுக்கு அவார்டு கொடுக்க ஆளே இல்லையா? இப்படிப்பட்ட கிறுக்கு மெண்டல் பேவலிகளுக்கு அவார்டை கொடுத்து ஏயா இப்படி பண்ணுதியா? இதெல்லாம் பரவாயில்ல. இந்த இவருக்கு கொடுத்துருக்காங்க கணேசன், இந்த விவசாயம் பண்ணார்ல விவசாயி கணேசன், அவருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. அவருக்காவது கொடுக்கலாம் ஐயா. மனுஷன் விவசாயம் பண்ணிக்கிட்டாவது ஒரு 4 கருத்தை சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அவார்டு கொடுக்கலாம், தப்பு இல்லை. நான் ஏற்கனவே சாதனா மேலே கடுப்பில் இருக்கேன். நீங்கள் வேறு அவார்டு கொடுத்தா அவ்வளோ கௌரவிக்கலாம். கௌரவு ஐயா, அவார்டு கொடுக்கவும் நல்ல வேலைக்கு சாதனா நீ இந்த சேலையை கட்டிட்டு போனேன், நல்ல வேலை. இல்லைன்னா அங்கேயுமே இந்த அரைக்குறையாக சின்ன பிள்ளை பாப்பா பாடும் பாட்டுன்னு சொல்லி அந்த பாட்டு மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அங்கேயுமே நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணி போய் நினச்சேன். தமிழ் கலாச்சாரம் மாதிரி சேலையை கட்டிட்டு போய் எங்கே போய் அவார்டு வாங்கியிருக்கேன், அது வரைக்கும் சந்தோஷம். இந்த கணேசனுக்கு அவார்டு கொடுத்துருக்கேன், அதுவும் சந்தோஷம். விவசாயம் பண்ணிக்கிட்டாவது வீடியோ போட்டுக்கிட்டு மக்களை சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் நான் என்ன சொல்லுறேன் சாதனா, உன் கல்யாணத்துக்கு நீ என்னை கூப்பிடணும்னு நான் கடுப்பில் இருந்துக்கிட்டு இருக்கேன். நீ வேறு அவார்டு வாங்கிக்கிட்டு இருக்க மவளை. என் கண்ணுகளில் கிடைச்சாத மவளை ஒன்று பார்த்துக்கோ சொல்லிட்டேன்.